ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி டாலிஸ் டைரியில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டோம். 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன், தக்காளி விழுது, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், கோகோனட் அரைச்சி வச்சுருக்கோம், எண்ணெய் தேவையான அளவு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு. இப்போ வாங்க வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, லவங்கம், சோம்பு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வாங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒரு வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இது இப்போ வதங்கிடுச்சு. இப்போ ஒரு வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இது அரைச்சி வச்சுருக்கோன்னா, இது கொஞ்சம் பேஸ்ட் நல்லா கொஞ்சம் கிரேவி நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி தரும். அதனால் நம்ம அரைச்சும் சேர்த்துக்கிறோம் இதில். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கூட சேர்ந்து 4 பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை ஆட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இப்போ தக்காளி அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுவையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே நம்ம பச்சை மிளகா 4 பச்சை மிளகாவை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துச்சு. பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம், லிட் போட்டு. ஒரு 2 to 3 minutes க்ளோஸ்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அதில் இருக்கிற தண்ணிலாம், சிக்கனில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது விட்டு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம கிரேவியில் எந்த விதமான தண்ணியும் விடலை. அதுலேயும் இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி அதில் வந்திருக்கு கிரேவியில். இப்போ அதில் இருக்கிற கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போயிட்டு அரை வேக்காடாக இருக்குது சிக்கனு. இப்போ நம்மளுக்கு இதுக்கு தேவைக்கு ஏற்ப காரம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்மள பச்சை மிளகாய் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கோம். காஷ்மீரி சில்லி இதில் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் குழம்புக்கு கலர் தரும் காஷ்மீரி சில்லி. இப்போ இதில் தண்ணி ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு விட்டுருக்கோம். இதில் இன்னொரு கப் அளவுக்கு விடணும். ஏன்னா அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். நிறைய தண்ணியை விட்டு நிறைய வேக வைக்கக்கூடாது, சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இதில் இன்னொரு கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் 4 members to 5 members சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இப்போ சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சா தான் அத்தனை பேருக்கு நம்மளுக்கு வரும். இது சிக்கன் கிரேவின்றதுனால இப்படி செய்கிறோம். சிக்கன் தொக்குனா நம்ம தண்ணி ஊற்றாமல் கிரேவியாக செமி கிரேவியாக நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும், க்ளோஸ் பண்ணி வச்சு இதை ஓப்பன் பண்ணி வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இதில் வந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரை மூடி தேங்காயை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காயோடு நீங்கள் பொட்டுக்கடலை, கேஷ்யூ நட் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி சிக்கன் கிரேவியில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆனால் நாங்கள் இதில் கேஷ்யூ நட்டும் போடல, பொட்டுக்கடலையும் போடல, வெறும் அரை மூடி தேங்காய் மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணிங்கனாலே போதும். சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும்.
எங்களுக்கு இந்த அளவு குழம்பு போதுன்றதுனால நாங்கள் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இன்னும் கொதிக்க விட்டு கிரேவி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரைக்கும் இது பண்ணிக்கலாம். எங்களுடைய சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். ஸ்டே